இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு எபிசோட்ல என்னென்ன மாதிரியான அட்டகாசமான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பைரவி நினச்ச மாதிரியே பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க. இது சரியாக இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இவ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை, இதனால் கௌதம் வாழ்க்கையில் முன்னேறுவான்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதவும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்றதை பற்றி நாம் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இலக்கியா பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் சரி வராது, நாம் கௌதம்கிட்ட சொல்லாமல் கொள்ளாமல் வீட்டை விட்டு போயிடுறது தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி ஸ்கூலில் ராஜினாமா லெட்டரை எழுதி கொடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. வெளியே போனால் ஒரு சில மணி நேரத்திலே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கௌதம் ராஜசேகரை பார்க்க போகிறாருங்க. போன இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ராஜசேகர் வா கௌதம், உனக்காக தான் நான் காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார், நான் இதுக்கு முன்னாடியே நான் வரேன்ட்டு உங்களுக்கு தெரியுமா? எனக்காக எதுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜசேகர் சொல்கிறாருங்க. இல்லை கௌதம், நீ வீட்டை விட்டு வெளியே போயிட்டு அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதை வச்சு கெஸ் பண்ணேன், என்கிட்ட நீ என்றைக்கா இருந்தாலும் ஒரு நாளைக்கு வருவ அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும். சரி ஓகே சார், நானும் உங்ககிட்ட ஒரு உதவியை தேடி தான் வந்திருக்கேன். என்ன சொல்லு கௌதம், என்ன உதவி செய்யணும்? உனக்கு செய்யாமல் நான் யாருக்கு செய்ய போகிறேன்? எத்தனை பிஸ்னஸில் நீயும் நானும் சேர்ந்து ஒன்றா வேலை பார்த்துருக்கோம். உனக்காக நான் எதை வேணுமானாலும் செய்ய தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜசேகர் சார் சொல்கிறாங்க. ரொம்ப நன்றி சார், இந்த மாதிரி தான் நான் ஒரு 250 கோடி ரூபாயில் பிஸ்னஸ் செய்ய போகிறேன். அதுக்கு இருந்த காசை எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா அதிலே முதலீடு போட்டுட்டேன். இப்போ என்கிட்ட சுத்தமாக பணமே இல்லை. உங்களால் முடிஞ்சால் ஒரு 2 கோடி ரூபா கொடுத்து உதவி பண்ண முடிஞ்சால் எனக்கு பயங்கரமான சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, உனக்கு கடனாக கொடுக்குறது தானே பிடிக்கல, நான் என்கிட்ட இருக்கிறது உன்னுடைய ஃப்ளாட்டில் 250 ஃப்ளாட்டில் ஒரு ஃப்ளாட்டை நானே வாங்கிக்கிறேன். அதுக்கு அட்வான்ஸாக இந்த பணத்தை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ராஜசேகரம் கொடுக்குறாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே முழுக்க முழுக்க காரணம் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியா கிட்ட சத்தியம் வாங்கின உடனே நம்ம பைரவி பார்த்தீங்க அப்படின்னா ராஜசேகர்கிட்ட போகிற விஷயத்த இலக்கியா சொன்னதும் ராஜசேகருக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, நான் பைரவி பேசுகிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கௌதம் உங்ககிட்ட வருவார். அப்போ கொடுக்குற காசை அவர் ஒரு 2 கோடி ரூபா பணம் தேவை இருக்குது. நீங்கள் இல்லைன்னு சொல்லாமல் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்க. அதுவும் நீங்கள் கேட்ட உடனே கொடுத்தாக்க சந்தேகம் வரும். நீங்கள் அந்த ஃப்ளாட்டை வாங்கிக்கிறதாவே சொல்லி அவங்க கௌதம் கிட்ட அந்த 2 கோடி பணத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.